நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வரும் வாரம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரைடே ஒரு செம ரேலி கொடுத்துருக்கு. 550 புள்ளிகள் நிஃப்டி மேலே வந்திருக்கு. இந்த 550 புள்ளிகள் மேலே வந்ததுனால மார்க்கெட் இனிமேல் மேலே வந்துருமா, புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு செக்டராக நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போதைக்கு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீக் கேண்டிலோட கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு சைட்வேஸ் கேண்டில் தான். சரிங்களா? ஒரு புல்லிஷ் கேண்டில்னா சொல்ல முடியாது. இந்த ப்ரீவியஸாக வந்த ஒரு பிக் பேரிஷ் கேண்டிலுக்கு மத்தியில் ஒரு சின்னதாக ஒரு புல்லிஷ் தான் கொடுத்துருக்க ஒழிஞ்சு இதை சைட்வேஸாக தான் பார்க்கணும். இந்த வீக்லிக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை. 24,330க்கு மேலே வீக்லியில் க்ளோஸ் ஆனாதான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலுமே 24,500க்கு மேலே வரும்போது தான் நம்ம ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக எதிர்பார்க்க முடியும். அது வரைக்கும் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு சைட்வேஸ். சரிங்களா? இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன் ஃப்ரைடே மேலே வந்திருக்கு அப்படின்ட்டு. எப்போதுமே ஒவ்வொரு மந்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் பொசிஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு பொசிஷனை நெக்ஸ்ட் மந்த்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்போதைக்கு ஷார்ட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பொசிஷனை ஷார்ட் பண்ணியிருப்பாங்க, செல் பண்ணியிருப்பாங்க. அப்போது மந்த்துக்கு 1 வீக்குக்கு முன்னாடியோ இல்லை லாஸ்ட் வீக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா பொசிஷன்லாம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டை போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போதைக்கு ஒரே நேரத்தில் என்ன ஆகுனா ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது ஷார்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு ஷார்ட் கவரிங் வரும். அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் கவரிங்காக கூட இது இருக்கலாம். ஏன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதானி இஷ்யூஸ்னால மார்க்கெட் என்னாச்சு, மார்க்கெட் எக்ஸிட் போல் ரிப்போர்ட் பாசிட்டிவாக வந்திருந்தாலும் அதை அப்படியே மார்க்கெட் எடுத்துக்கவே இல்லை. எடுத்துக்காமல் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, கேப் டவுன் ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஏன்னா அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் மேஜராக நம்மளோட மார்க்கெட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணதுங்கிறதுனால அந்த செல்லிங் ப்ரெஷர் வியாழக்கிழமை அன்னைக்கு இருந்ததுனால மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வியாழக்கிழமை அன்னைக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டோட பாசிட்டிவ் நியூஸும் ப்ளஸ் ஷார்ட் கவரிங் இது போல் விஷயங்களும் நடந்திருக்கும். அதெல்லாம் சேர்த்து நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இன்னொரு ரீசனும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனோட ரிசல்ட். இன்றைய தினம் எலெக்ஷன் ரிசல்ட்டு 2 ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு. அதோட இம்பாக்டும் ரூலிங் பார்ட்டி வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா எக்ஸிட் போலும் அப்படி தானே வந்திருக்கு. இந்த ரீசன்னால மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் நிற்கிது. ஒரு கேப் அப்பு மண்டே ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக கூட எல்லாரோட மனநிலையும் ரூலிங் பார்ட்டியே அகைன் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கூட என்ன ஆகும், மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் வந்த மாதிரி காமிச்சிருக்கு. ஆனால் மார்க்கெட் உண்மையிலேயே புல்லிஷ் ட்ரெண்டுக்கு வந்துருச்சா, எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் முழுசாக பார்த்துக்கலாம். இன்றைக்கி மகாராஷ்டிராவுக்கும் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ரூலிங் பார்ட்டி ஜெயிச்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது ஜார்க்கண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட அலைன்ஸ் ஜெயிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி ஜெயிச்சிருக்கு, இன்னொன்றுத்தில் ரூலிங் பார்ட்டி ஜெயிக்கலை. அப்போது அதற்கான ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி 231 சீட்டுகள் ஜெயிச்சிருக்கு, முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா அலைன்ஸ் 48. சரிங்களா? அடுத்த செகண்ட் ஸ்டேட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அலைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் பண்ணல. பிஜேபியோட அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா 26 தான் வின் பண்ணியிருக்கு. காங்கிரஸோட அலைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லீடிங்கில் இருக்குது. சரிங்களா? அப்போது முக்கியமானது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் முக்கியமான எலெக்ஷனு. அதில் வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதிகமான ஸ்டேட் உள்ளது மகாராஷ்டிரா தான். அதில் வின் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஒரு சின்ன மாநிலம் தான். அதில் வின் பண்ணதுக்கு அதில் ஒரு கம்மியான சீட்ஸ் தான். சரிங்களா? அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ரூலிங் பார்ட்டியோட ஃபோக்கஸ் மகாராஷ்டிராவில் தான் இருந்திருக்கும்.
அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு ரூலிங் பார்ட்டியை அகைன் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஒரு கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட மார்க்கெட்டில் மண்டே இருக்கும். அதே நேரத்தில் வேர்ல்டு வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வார் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. சப்போஸ் அகைன் வந்து வார் சுச்சுவேஷன், இந்த ரஷ்யா உக்ரைன் ப்ராப்ளத்தில் நியூக்ளியர் பாம்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில வார் இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு. அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கும்போது அது நெகட்டிவாக மாறும். மார்க்கெட்டில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் ஓவரால் நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்குது. ட்ரெண்டும் நெகட்டிவாக இருக்குது. எப்போதுமே வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நெகட்டிவ் நியூஸ் இருந்தால் கூட அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு மேலே போய்டும். அதேமாரி டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட்டு என்ன மாதிரியான பாசிட்டிவ் நியூஸ் இருந்தாலும் அதை நெகட்டிவ் நியூஸாக எடுத்துக்கிட்டு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கும், அதை விட்டுருவாங்க. சின்னதாக ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கும், அதை கையில் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து நெகட்டிவ்க்கு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணும். இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அப் ட்ரெண்டு வந்து அகைன் எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 24,500க்கு மேலே வரும்போது ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அப் ட்ரெண்ட் முழுசாக எங்கே வரும் அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனல் பேட்டர்னை எப்போ அகைன் வந்து இனிமேல் மார்க்கெட் வந்து ஒரு டே கேண்டிலோ ஒரு வீக்லி கேண்டிலோ அப் ட்ரெண்டுக்கு போகுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்டை வந்து எதிர்பார்க்க முடியும். சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி என்ன சொல்ல வருது வீக்லியில் அப்படின்னு பார்த்தோன்னா, பேங்க் நிஃப்டியுமே ப்ரீவியஸ் வீக்கோட கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு சைட்வேஸ் கேண்டில் தான். ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில்னா சொல்ல முடியாது. 700-800 புள்ளிகள் ஏறி இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் 1000 புள்ளிகள் இறங்குனுச்சு. சரிங்களா, அதோட கம்பேர் பண்ணும்போது புல்லிஷ் கேண்டில்லாம் சொல்ல முடியாது. ஒரு சைட்வேஸ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல கூட ஒரு பாருங்கள், ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வச்சுட்டு மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணியிருக்கு. அகைன் இந்த ட்ரெண்டை வந்து பேங்க் நிஃப்டி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. நான் போன வாரம் வீக்கில் கூட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இப்போயும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு, ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அகைன் ஃபாலோ ஆக போகுதா இல்லை இங்கேருந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா, நெஃப்டியில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். டே கேண்டிலில் நம்ம பார்க்கும்போது தெரியும். டே கேண்டிலில் நம்ம ஒரு ட்ரெண்ட் ஒன்று சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணால் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டேயில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு ஜோன் ஒன்று சொல்லியிருந்தோம். இந்த எல்லோ ஜோன் வந்து 23,850 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகாதுன்னு. ஆனால் இப்போ பிரேக் பண்ணியிருக்காங்க. ஏன் பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு சில ரீசனையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சப்போஸ் இந்த இடத்துல மார்க்கெட் இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே எல்லாரோட எஸ்எல் என்ன பண்ணியிருப்பாங்க, சப்போஸ் செல் சைடு போனவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல எஸ்எல் வந்து எல்லாருமே போட்டிருப்பாங்க. அந்த எஸ்எல்லை ஹண்ட் பண்ணுறதுக்காக கூட மார்க்கெட் வந்து என்ன செய்யலாம், மேலே வந்து போய் எல்லாரோட எஸ்எல்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அகைன் கீழே வரதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். இருந்தாலும் வந்து ஏன்னா டவுன் சைடில் இருக்கும்போது இமிடியேட்டாக நம்ம அப் சைடுக்கான மூவ்மெண்ட்டை கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. நம்ம ட்ரெண்டையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா அப் சைடுக்கான இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. ஆனால் டவுன் சைடுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் சேஃப் அண்ட் ஜோனில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, தென் இன்ட்ராடேயில் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல்களை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ட்ராடேயில் பயன்படுத்தக்கூடிய மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லான அதிக சக்ஸஸ் ரேஷியோவில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் 2 days வந்து உங்களுக்காக ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 6:30 to 8 o'clock இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கமாடிட்டி செக்ஷனில் ஒரு டெமோ கூட காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கிளாஸஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது எதுவும் பே பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வந்து நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண வேணாம். ஒரே ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணணும். நம்ம ரெஃபரல் 2 டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் 15 minutesலேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். சார் ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் இல்லை இருக்குது சார் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பேங்க் அக்கௌண்ட் போல தான். ஒரு அக்கௌண்ட்டை தான் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஆள் 5லேருந்து 7, 8 அக்கௌண்ட்டு கூட வச்சுக்கலாம். சரிங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்களும் உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கோர்சஸை வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.
அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா கிளாஸஸ்க்கான லிங்க்கு அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கஸ்டமர் கேர் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கஸ்டமர் கேர் தான், அதற்கான நம்பரும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதே நேரத்தில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்ட்ராடேயில் ப்ராஃபிட் பண்ணுறத ஸ்டார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன மாதிரியான மெத்தட்ஸை வந்து இன்ட்ராடேயில் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான நான் ஒரு மல்டிபிள் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதில் ஒரு மெத்தடை ஒரு 2 மெத்தட்ஸை வந்து நான் ஒரு 2 days ட்ரைனிங் வந்து உங்களுக்கு தரப்போகிறேன் முற்றிலும் ஃப்ரீயாக. இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 20% இருக்குது. யாராவது விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் உடனடியாக இமிடியேட்டாக வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும். சரிங்களா? விருப்பம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். எந்தவித கட்டாயமும் கிடையாது. சரிங்களா? இன்ட்ராடேயில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, நெக்ஸ்ட் வீக் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது, எப்படி முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் வந்து நல்ல ஒரு மேஜரான ஒரு ட்ரெண்டாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து இது ஏன் இந்த இடத்துல கொஞ்சம் மேலே போணுச்சு, இந்த ட்ரெண்டை ஏன் நான் இப்படி போட்டிருக்கேன்னா, இந்த இடத்துல வந்து அமெரிக்கா எலெக்ஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு டெம்பரரியாக தான் இது மேலே வந்துச்சு. இந்த அமெரிக்காவில் ஜோ பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் ட்ரம்ப் வந்து ஜெயிச்சார். அப்போ வந்து குளோபல் மார்க்கெட்லாம் மேலே வந்தப்போ ஒரு என்னாச்சு, ஒரு கேப் அப்பில் மேலே வந்துட்டு அகைன் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பெருசாக ஃபால் ஆனிச்சு. இப்போயுமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்திருக்கு. ரீசன் ஒரு ஷார்ட் கவரிங், அப்படி இல்லைன்னா நம்மளோட லோக்கல் பாடியில் ஒரு 2 எலெக்ஷன் இருக்குது, 2 ஸ்டேட் எலெக்ஷன் இருக்குது. அதை பேஸ் பண்ணி கூட மேலே வந்திருக்கலாம். எஸ்எல் ஹண்ட் பண்ணுறதுக்காக கூட மேலே வந்திருக்கலாம். 3 விதமான காரணங்கள் இருக்குது. எதுலையுமே வந்து நம்ம ட்ராப் ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்படி தான் வந்து நம்ப வைப்பாங்க, மார்க்கெட் மேலே வருதுன்னு. ஏன்னா கண்டினியூவாக மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்கும்போது யாருமே வந்து பையர்ஸ் உள்ளார வர மாட்டாங்க. மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறதுனால ஸ்டாக்ஸையும் யாரும் பெருசாக வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த மாதிரிலாம் ட்ராப் பண்ணி மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டுட்டு வருவாங்க. அப்போ தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, திருப்பி அப் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு அப்படிங்கிறத நம்ப வைக்க முயற்சி பண்ணுவாங்க. எந்த ட்ராப்லையுமே மாட்டிடக்கூடாது. நம்ம வந்து என்ன செய்யணும், முழுசாக கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் தான் வந்து எதுலையுமே மூவ் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் இமிடியேட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தென் 24,330 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 24,532. 24,532க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஒரு அப்ட்ரெண்டுக்கான சான்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,836 அப்படிங்கிற இந்த எல்லோ ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,772 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 23,511 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,352, அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,266 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது நெஃப்டியை பொறுத்த வரைக்கும். இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே வந்துருச்சுன்னா அகைன் இந்த ட்ரெண்டெல்லாம் ஈஸியாக மார்க்கெட் பிரேக் பண்ண தான் பார்க்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத 5 மினிட்டில் காமிக்கிறேன். மார்க்கெட் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு பொறுமையாக ஏறிக்கிட்டு இருந்த மார்க்கெட்டு அப்படியே இந்த லெவலில் வந்து நூல் பிடிச்ச மாதிரி மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. இந்த கிருப்பாக ஏறிக்கிட்டு இருந்த மார்க்கெட் வந்து என்ன ஆனிச்சு அப்படிங்கிறத பாருங்கள். அப்படியே இந்த லெவலில் அப்படியே ஷார்ப்பாக ஏறிக்கிட்டு இருந்துச்சு. எல்லோரும் இந்த இடத்துலேருந்து கீழே விழுகுன்னு நினச்சிருப்போம். இந்த இடத்துல போயிட்டு இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் மேலே போயிருக்கு. நம்ம இந்த எல்லோ ஜோனை சொல்லிக்கிட்டு இருந்தோம் தனிங்களா, இந்த எல்லோ ஜோன்லேயும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, அகைன் ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. சரிங்களா? இப்போ தெரிஞ்சுங்களா நம்மளோட லெவல்ஸுக்கு எல்லாத்துக்குமே மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணதுன்னு. இந்த லெவலையும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, அகைன் இந்த எல்லோ ஜோனையும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த எல்லோ ஜோனையும் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போயிருக்கு. ஒரு கேப் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது இன்டிமேட் பண்ணுது. கேப் அப் ஆகிட்டு எவ்வளோ நேரம் சஸ்டெயின் பண்ணுது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான தகவல்.
அடுத்தது பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் வீக்லி அனலைசிங்கில் மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு செக்டார் வைஸ் உங்களோட ஐடியா என்ன, நீங்கள் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கீங்க இல்லை பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் 51,287 அப்படிங்கிற லெவல் வந்து இமிடியட் ரெசிஸ்டன்ஸ். ட்ரெண்டும் அங்கே தான் வருது. பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டும் எங்கே இருக்குது? 51,287 அப்படிங்கிற நம்மளோட ட்ரெண்டு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இந்த ட்ரெண்டு கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்களா? இந்த ட்ரெண்டு எக்ஸாக்டாக நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஒரு நிமிஷம். ஓகே, ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டி. ஓகே, இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லெவலில் வந்து அடுத்தது சப்போர்ட் வந்து 50,977 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 50,059 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 49,900 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 49,670. அதற்கு கீழே வச்சுன்னா 48,944. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் லெவல்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரெண்டு ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸு இமிடியட் ரெசிஸ்டன்ஸு அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 52,166 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 52,460. சரிங்களா? சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,971 இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஃபின் நிஃப்டியை வந்து பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. அகைன் இந்த சேனலை வந்து பேங்க் நிஃப்டி போலவே என்ன பண்ணுது, இந்த சேனலை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட ஃபின் நிஃப்டி வரலாம். எல்லாரையுமே டபுள் பாட்டம் அப்படிங்கிற மாரி நம்ப வைக்க பார்க்குறாங்க. கொஞ்சம் பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க, சேஃபாக இருங்க, ட்ராப்பில் எதையும் மாட்ட வேணும். மேக்ஸிமம் மார்க்கெட் அப் ட்ரெண்டாக என்னன்னு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. கிடைச்சதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் கன்ஃபர்மேஷன் இல்லை. 23,673 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் 23,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? தென் அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் 24,150 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 23,117 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,000. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,872. இதுதான் ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப்பு சென்செக்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. மிட் கேப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இப்போதைக்கு. டவுன் ட்ரெண்ட்னா ஓவராலாக டவுன் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. லாங் டேர்மாக பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் எப்போதுமே வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு டெம்பரரியாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மார்க்கெட் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத. 12,300 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு கேப் அப்பு இந்த வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப்பு மண்டே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் கொண்டுட்டு போய் மார்க்கெட்டை வந்து நிறுத்திடுவாங்க. சரிங்களா? 12,568. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 12,723. சரிங்களா? இது வந்து மிட் கேப்கான ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து 12,121. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,000. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 11,951. சென்செக்ஸ்க்கான லெவல்ஸையும் பார்த்துரும். சென்செக்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் எக்ஸாக்டாக நிற்கிது. நம்ம சொன்னது 78,957 அந்த ஜோனில் தான் நிற்கிது. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 80,000. அதற்கு மேலே வந்துச்சுன்னா இந்த எல்லோ ஜோன் 80,500. அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 81,500. சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, 78,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. தென் 77,500, 77,200. அடுத்தது 76,900, 77,000 கூட வச்சுக்கலாம். இந்த லெவல் வந்து இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? இது சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்மளோட
ஃப்ரீ ட்ரைனிங் கோர்சஸில் வந்து ஒரு 2 days இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மண்டே ஆர் டியூஸ்டே இருக்கும். நான் அதற்கான தகவல்களை வந்து நம்மளோட குரூப்பில் சொல்கிறேன். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வந்து நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிரும். அதே நேரத்தில் முழு கோர்ஸஸும் வந்து உங்களுக்கு வேணும், நீங்கள் வந்து ஓனாகவே ட்ரேட் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் மார்க்கெட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும், நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் கோர்சஸ்க்கான டீட்டெயிலையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கான தகவல்களையும் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண தகவல்கள் எல்லாமே வந்து என்னோட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் வந்து நான் சொல்கிற விஷயம் அப்படியே நடக்கணும்னு கிடையாது, நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு மேலே அப்பாற்பட்டு பல விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 month வந்து ஆப்ஷன் ட்ரேடில் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. அது உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.